Today's topic BGTRP Max la real numbers. Okay, so real number அப்படினு சொன்னா it is denoted as R நம்ம சொல்லுவோம். ஓகேவா? The definition: this set of all rational and irrational numbers are the real number. ஓகேவா? So that is R equal to Q union Q dash, where Q equal to rational number and Q dash denote the irrational number. Okay, R அப்படின்னு சொன்னா the rational numberம் irrational number இருக்கிறது தான் என்னன்னா R சொல்லுவோம். as denoted as R symbol. Okay, so minus infinity to plus infinity வரைக்குள்ள நம்பர் தான் real number. Suppose you can choose any number belongs to R. Okay, for example that number will be a rational or irrational இருக்கும். இந்த ஆர்ல ஏதாவது ஒரு நம்பர் நீங்க இந்த இன்டர்வல்ல ஏதாவது ஒரு நம்பர் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா that number will be a rational or irrational நம்பரா இருக்கும். For example 2 belongs to Q. 2 what's a rational number definition? Can be written in the form of b by q. Irrational cannot be written in the form of b by q. So இத b by q ஃபார்மட்ல எழுத முடிஞ்சதுன்னு சொன்னேன்னா அது ரேஷனலா இருக்கும், எழுத முடியலன்னு சொன்னேன்னா அது இரேஷனலா இருக்கும். இப்போ வந்து 2 belongs to q, நான் வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்றேன். So every number can be written in the form of b by q, that is 2 by 1 ன்னு எழுதலாம், 3 by 1 ன்னு எழுதலாம். சப்போஸ் நம்ம இன்டர்வல்ல 2 எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா 2 belongs to q, that is a rational நம்பரா இருக்கும். and 1.5 இது என்னது? ஸோ நமக்கு ஃபார்மேட்டில் வரணும். இது எப்படி இருக்கு? டெசிமல் நம்பராக இருக்கு. நமக்கு தெரியும் ரெண்டு ரிசல்ட்டு என்னன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பரும் டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் நம்பரும் ரேஷனல் நம்பராக இருக்கும். ஸோ இது என்ன? இஸ் அ டெர்மினேட்டிங் decimal number. ஏன்னா it has a end 1.5 is terminate ஆயிடுச்சு. அப்போ belongs to எங்க இருக்கும்? Qல இருக்கும். This number can be written as 3 by 2 நம்ம எழுத முடியும். And so 0.33333 இது என்ன நம்பரு? So this is decimal number, non-terminating and repeating. ஏன் நான் டெர்மினேட்டிங்? இது வந்து டெர்மினேட் ஆகவே இல்லை, போயிட்டே இருக்கு, ரிப்பீட்டிங் ஆகிட்டு இருக்கு. திஸ் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் 0.3 பார். நம்ம என்ன சொல்லுவோம்னா என்ன சொல்லுவோம்? இந்த ரேஷனல் நம்பர்னு சொன்னால் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பரும் டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் நம்பர் ஆர் தி ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ திஸ் நம்பர் 1/3 which is a format of b by q. இதை நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 0.3 போயிட்டே இருக்கும். அப்போ இதுதான் என்னது? இது ரேஷனல் பிலாங்ஸ் டு q. நம்ம 2 எடுத்திருக்கோம், அது ரேஷனல் நம்பராக இருக்கு. 1.5 எடுத்திருக்கோம், ரேஷனல் நம்பராக இருக்கு, இது ரேஷனல் நம்பராக இருக்கு. அண்ட் ரூட் 2 எடுத்து பார்க்கலாமா? ரூட் 2 பிலாங்ஸ் டு என்னது? இரேஷனல் நம்பர். வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் 2? root 2 equal to 1.4142135. This is another non-terminating and non-repeating. So this type of number எல்லாம் என்னன்னா irrational number. root 2, root 3, e இது எல்லாமே எப்படி இருக்குன்னா pi 22/7, that is 3.1415. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறது எல்லாமே irrational number. So இந்த இன்டர்வல்ல you can choose any number. That number will be a rational or irrational number இருக்கும். Clear ஆச்சா? So real number என்னன்னா is a combination of rational and irrational number are the real numbers. ஓகேவா? and diagram எப்படி இருக்கும்? first natural numbers, whole numbers, integers and rational. n is a subset of whole number, is a subset of z, is a subset of q. ஓகே, ஆல்ரெடி சப்செட் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம். அண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்னது? R. Rational number is nothing but can be written in the form of
b by q. Irrational number cannot be written in the form of b by q. ஸோ இப்படிப்பட்ட நம்பர் தான் என்னென்னா ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல். ஸோ ரெண்டு சேர்ந்து காம்பினேஷனாக இருக்கிறது தட் இஸ் அ ரியல் நம்பர். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி என்ன? இன் ஆர் க்ளோசர் associative, existence of identity, existence of inverse and commutative laws are true under addition and multiplication. இது first one property. So in R na real number la what is closer? Closer property and associative property, existence of identity, existence of inverse and commutative laws are true under addition. Closer property. Closer property, it says that let a comma b belongs to R. So ரெண்டு element எடுக்க போறோம். எதுல இருந்து? R ல இருந்து. You can take any element belongs to R. அது என்னது? addition என்ன condition? ரெண்டையும் add பண்ண போறோம். Sum of these two elements belongs to R ஆக்ல இருந்ததுன்னா ரெண்டு எலமெண்ட் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணும் பொழுது ஸோ ஆர்ல இருந்ததுன்னு சொன்னேன்னா அது என்னது? இந்த ஆன்சர் எப்படி கிடைக்கணும்? ஒரு ரியல் நம்பரா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2வும் 3யும் பிலாங்ஸ் டு ஆர் தான். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2 + 3 தட் இஸ் 5 பிலாங்ஸ் டு ஆர் தானே. இந்த இன்டர்வல்ல இருக்கும்ல, மைனஸ் மீது பிளஸ் இந்த இன்டர்வல்ல இருக்கும்ல. அடுத்தது மல்டிப்ளிகேஷன்னா you can take let a comma b belongs to R and product of these two number is also a real number இருந்ததுன்னு சொன்னேன்னா அது என்னது? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஓகே, இஸ் ஹோல்ட். ரெண்டு நம்பரை 2ம் 3யும் 2 3s are 6 belongs to R. Okay, is it clear? So closure property is nothing but ரெண்டு element belongs to R. அதில் அடிஷன்னா என்ன கண்டிஷன்? ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணும் பொழுது வர ஆன்சர் எப்படி இருக்கணும்? ஒரு ரியல் நம்பரா இருக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது these two product of these two number is also a real number. We can say that addition and multiplication is hold under என்னது? real number. Real number under the addition and multiplication. Okay வா? Next, commutative property. What is commutative property? Let அதே மாதிரி ரெண்டு எலமெண்ட் எடுக்க போறோம். a comma b belongs to R. What's the condition? The sum of a plus b equal to b plus c. Okay வா? So ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறோம். a plus b equal to b plus c. You can choose any number. 2வும் 3 ஆட் பண்ணா 5. Reverse process 3 plus 2 அதுவும் 5 தானே. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொன்னா தட் இஸ் என்னது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் அண்டர் தி அடிஷன். இஸ் ஆல்வேஸ் என்னது? ஹோல்டா தான் இருக்கும். இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ நம்பர் 2வும் 3யும் ஆன்சர் 6. 3 into 2 6 தான். அப்போ என்னது? ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி is satisfied under the addition and multiplication. And third one property, associative property. So in the previous ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ரெண்டு எலமெண்ட் belongs to R. இங்க மூணு எலமெண்ட் that is A, B, C belongs to R. What's the condition? இது ரொம்ப ஈஸி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ப்ராக்கெட்டை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் A plus B plus C equal to A plus B plus. ஸோ ஹியர் இந்த ப்ராக்கெட் வந்து ஏக்கும் பிக்கும் இருக்குது. ஸோ இங்கே எப்படி இருக்கு? உல்டா ப்ராசஸ் பண்ணணும். தட் இஸ் B plus Cக்கு நம்ம வந்து மாற்றணும். இது என்னன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சேமா இருந்ததுன்னு சொன்னேன்னா அது என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் அண்டர் அடிஷன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன்னா ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு, சரியா? A into B into C equal to A into B into C. அதே மாதிரி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணி left hand side, right hand side will be the same answer. We can say that commutative associative properties hold under multiplication. Okay, and existence of identity. இப்போ எங்க ஒரு எலமெண்ட் எடுக்க போறோம். நம்ம என்னது? ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது? இது ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் கிடையாது. தட் இஸ் ஈக்குவல் டு.
ஸோ ஒரு எலமெண்ட் எடுக்க போகிறேன். வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு திஸ் நம்பர் கெட் பேக் தி சேம் நம்பர். ஒரு நம்பர் எடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணும்பொழுது எனக்கு 3ஏ வரணும். இப்போ நான் 3ங்கிற ஒரு நம்பர் எடுத்துருக்கிறேன். அது கூட யூ கேன் ஆட் எனி நம்பர் பிலாங்ஸ் டு ஆரில் தான் எடுக்கணும். அது சேம் நம்பர் வரணும். இப்போ எந்த நம்பர் நாங்கள் ஆட் பண்ணணும்? 1 ஆட் பண்ணோன்னா 3 + 1 4 ஆயிரும். நாட் ஈக்குவல். அப்போ 0 சப்போஸ் 0 ஆட் பண்ணினா 3 + 0 தட் இஸ் 3. ஏன்னா இந்த நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது சேம் நம்பர் வருதுன்னு சொன்னேன்னா அதான் என்னது? எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஹியர் 0 ஆட் பண்ணும் பொழுது சேம் நம்பர் கிடைக்கும். தட் இஸ் கெட் பேக் தி ஒரிஜினல் நம்பர். ஸோ அப்போ 0 இஸ் தி அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ப்ராசஸ் தான் இங்கேயும். ஸோ எந்த எலமெண்ட்டை எந்த நம்பர் இது கூட மல்டிப்ளை பண்ணும்பொழுது உனக்கு சேம் எலமெண்ட் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 எடுத்துக்கோங்களேன். we can multiply any number. எனக்கு எந்த எலமெண்ட் தான் வேணும்? நம்பர் தான் வேணும். 3 தான் வேணும். அப்போ 2 போட்டேன்னா 6 ஆயிரும். நாட் ஈக்குவல் ஆயிரும். 1 போட்டால் மட்டுமே தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். 3 × 1 that is 3. ஓகேவா? And so here 0 is the additive identity and 1 is the multiplicative identity. So important 1 mark question. Okay. And existence of inverse. வேறு எதுவுமே இல்லை. இது ரொம்ப ஈஸி. ஏ இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா ஏங்கிற ஒரு எலமெண்ட் தட் இஸ் 3 எடுத்துக்கோங்களேன். 3 இது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணும்பொழுது எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் வேணும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 வரணும். ஸோ 3 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணும்பொழுது எனக்கு 0 வரும்? இதோட இன்வெர்ஸ் ஆட் பண்ணால் தானே நமக்கு 0 வரும். தட் இஸ் -3. ஸோ ஹியர் -3 இஸ் தி இன்வெர்ஸ் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் 3. ஹியர் எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும் பொழுது எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் எனக்கு வரும். a × 1/a. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கும் பொழுது கேன்சல் எனக்கு 1 வரும். therefore 1/a is the inverse of a. therefore 1/a is the inverse of a. Here and 0 is the additive identity and 1 is the multiplicative identity and -a is the additive inverse of a and 1/a is the multiplicative inverse of a. சரியா? ஸோ இன்னைக்கு அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ ரியல் நம்பர்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்